வணக்கம். இன்னொரு ஞாயிற்றுக்கிழமையில இந்த வாழ்க்கை வாழ்வதற்கே ப்ரோக்ராம் மூலமா நான் உங்களை மீட் பண்றதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்குது. மகாத்ரேயராவோட ஒவ்வொரு வாரமும் இந்த ஞாயிற்றுக்கிழமையில நாங்க கேட்கிற கேள்விகள் மூலமா அவர் பதில் சொல்றாரு. ஆனா நாங்க 4-5 பேர் கேட்கிற கேள்விகள் பார்த்துட்டு இருக்கிற எல்லாரோட மனசுல இருக்கிற கேள்விகள் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்துட்டு வர தொடர்ச்சியான அந்த ஃபீட்பேக்ஸ் தெரிய வருது. இன்னும் இந்த நிகழ்ச்சியில பல்வேறு அற்புதங்கள் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்குது. இந்த வாரமும் மகாத்ரேயா கிட்ட என்னென்ன விஷயங்கள் பேச போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். ஒவ்வொரு வாரமும் நான் இப்ப அற்புதம் அப்படின்னு சொன்ன உடனே எல்லாரும் நினைச்சிருப்பாங்க மேஜிக் செஞ்சு காட்ட போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாழ்க்கையில நடக்க போற அற்புதங்கள், நடக்கிற அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு வர்றதுதான் நான் சொல்றேன். உறவு முறைகள் பத்தி இந்த மாசம் பேசிக்கிட்டு இருக்கோம். போன வாரம் ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேள்விகள் தவறு யார் மேல அப்படின்றது. வாழ்க்கை தான் முக்கியம், தவற பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வரியில ரொம்ப அழகா நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இப்போ அடுத்து இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல பாத்தீங்கன்னா யாருக்குமே யாருமே நின்னு பதிலே சொல்றது இல்ல. ஓகே ஓகே பாத்துக்கலாம், ஒரே ஒரு வரி பதில்கள் தான் அதிகமா இருக்குது. அதுவும் இல்லாம சரியான ஒரு கம்யூனிகேஷன் இருக்கிறது இல்ல. நிறைய கம்யூனிகேஷன் கேப் இருக்கு. நீ சொல்லுவேன் நான் எதிர்பார்த்தேன், நீ சொல்லுவேன் நான் எதிர்பார்த்தேன். இதனாலே உறவுகள் மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகள் இருக்குது. இத பத்தி நிறைய கேள்விகள் நமக்கு வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு வந்திருக்கிற எல்லாத்தையும் இருக்குது. இத பத்தி பேசலாமா? இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன். உங்களுடைய கருத்து என்ன? போன வாரம் நம்ம என்ன பேசினோம்னா, கணவன் சரியா மனைவி சரியா அப்படின்னு பார்க்காம இந்த திருமணத்தை நம்ம எப்படி சரியா எடுத்துட்டு போறதுன்னு யோசிக்கணும். பெற்றோர்கள் சரியா பசங்க சரியான்னு யோசிக்காம ஒரு குடும்பம் எப்படி ஜெயிக்கணும்ன்றதை யோசிச்சுட்டு போகணும். அந்த மாதிரி பார்க்க போகும்போது ஒரு ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கலந்து உரையாடுறது, கம்யூனிகேஷன், கான்வர்சேஷனல் கம்யூனிகேஷன். எக்ஸ்பிரஷன்ஸ், தண்ணீரிலே மீன் அழுதால் கண்ணீரை தான் யார் அறிவார். சோ நமக்கு உள்ளுக்குள்ள இருக்கிற நம்மளோட நிறைய உணர்ச்சிகளை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது கிடையாது. அது அன்பாவும் இருக்கலாம், ஹர்ட்டாவும் இருக்கலாம், பட் எக்ஸ்பிரஸ் பண்ணணும். அண்ட் இது ரெண்டும் நடக்கிறதுக்கு டைம் வேணும். அதாவது டெக்னாலஜி ஓவராலா பார்த்தோம்னா நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். பட் அதுக்கு நம்ம எந்த அளவுக்கு அடிக்ட் ஆயிட்டோம்னா, இன்ஃபேக்ட் இப்ப புகை பிடிக்கிறதோட மது அருந்துறதோட பெரிய ஒரு அடிக்ஷன் அப்படின்னு பார்த்தா டெக்னாலஜி தான். நம்ம ஒரு அடிமையாயிட்டோம். அதாவது ஒருத்தர் கண்ணு பார்த்து பேசுறதே விட்டு போச்சு. ஒரு ஹோட்டல் போறோம், குடும்பமா 4 பேர் வந்திருக்காங்க, 4 பேரும் மொபைல தான் பார்த்துட்டு இருக்காங்களே தவிர ஒருத்தர் பார்க்கறது கிடையாது. ஒன்னா உட்கார்ந்துட்டு இருக்கோம், 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை குனிஞ்சு SMS தான் பாக்குறோம். இன்ஃபேக்ட் ரீசெண்டா ஒருத்தரை பார்க்கும்போது நான் கேட்டேன், ஒரே தடவை யோசிச்சு பாரு, இந்த ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர் இதெல்லாம் ஸ்மார்ட் போன்ஸ் வரதுக்கு முன்னாடி உன் வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு யோசிச்சு பாரு. ஏன்னா 3 நிமிஷத்துக்கு ஒரு தடவை குனிஞ்சு பாக்குறோம். இன்ஃபேக்ட் ஒரு 3 நிமிஷத்துக்குள்ள அந்த மொபைல் சத்தம் போடலன்னா செக் பண்றோம், சிக்னல் இருக்குதா, சரியா இருக்குதா, ஆனா இருக்குதான்னு செக் பண்றோம். சோ அதுலயே போக்கஸ் போயிடுது. சோ அதனால ஒன் ஆஃப் த கேஷுவலிட்டிஸ், இது எங்க பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தியா இருக்குன்னா உறவு முறைகள்ல தான் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. சோ இன்னைக்கு என்ன பேச போறோம்னா, நல்ல உறவுகள் வேணும்னா நிறைய உரையாடல்கள் இருக்கணும், நிறைய எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்கணும், இதுக்கு குவாலிட்டி டைம் வேணும். இருந்தாதான் குவாலிட்டி ரிலேஷன்ஷிப் கேன் பி பில்ட். I always say, for a family, love is not spelled LOVE, it is spelled TIME. நேரம் இருந்தாதான் அது அன்புன்னு புரிஞ்சுப்பாங்களே தவிர நேரம் இல்லைன்னா அது அன்புன்னு ஒரு குடும்பத்தால புரிஞ்சுக்க முடியாது. So investment of communication, expression and time determines the quality of a relationship. இதுதான் இன்னைக்கு பேச போறோம் நம்ம. வணக்கம் மகாத்ரேயா. எனக்கு 3 பசங்க மகாத்ரேயா. பெரிய பொண்ணு கொஞ்சம் சாஃப்டான சுபாவம், நடு பொண்ணு பார்த்துட்டீங்கன்னா அவங்க சட்டுன்னு புரிஞ்சுக்குவாங்க, 3 வளர சின்ன பையன் இருக்கிறான். இப்போ பெரிய பொண்ணுக்கிட்ட நான் பேசக்குள்ள அவங்களுக்கு எக்ஸ்பிரஷன் டைம்ல கொடுத்துட்டு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன் நான். சின்ன பொண்ணு உடனே புரிஞ்சுக்குவா.
இப்போ 2 பேர்னு வளர்க்கக்குள்ள சின்ன பையன் இருக்கும்போது அவன் கன்ஃபியூஸ் ஆகிறான். அப்பா திட்டுறாரா கொஞ்சாரா 3 பிளஸ் சிப்ளிங்ஸ் ரைவரி ரொம்ப அதிகமா இருக்கும். அவங்க இப்படி போட்டீங்க எனக்கு இது பண்ணலீங்களே, அதுக்கு இது பண்ணலையே அப்படி பண்ணல, என்னதான் புரிய வச்சோம் என்ன சாஃப்டாகவும் சம்டைம்ஸ் கோ அதிகமாக வந்துருவோம். அப்போ எக்ஸ்பிரஷன் கிரவுண்டில் நாங்கள் வந்து எங்கே டெஃபிஷியன்ட் இருக்கோம்னு ஃபீல் பண்ணுறோம் மாத்திரம். கொஞ்சம் கைட் பண்ணுங்க மாத்திரம். இதெல்லாம் 3 பெத்துக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். ஜாய் ஆஃப் பேரண்டிங்கே நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு உண்மை வந்து there is no one way to parent all the children. பண்ண முடியாது. அந்தந்த குழந்தைக்கு நம்மளோட பேரண்டிங் வந்து கஸ்டமைஸ் பண்ணி தான் எடுத்துட்டு போகணும். ஏன்னா எல்லாருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்னு வரும்போது கூட அவங்க ஐடென்டிக்கல் கிடையாது. எமோஷனல் எக்ஸ்பிரஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும், டெம்பரமெண்டல் எக்ஸ்பிரஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வேற மாதிரி இருக்கும். அப்படிதான் வந்துட்டு டிசைன் ஆஃப் லைஃப். எவ்ரிபடி இஸ் யூனிக். சிப்ளிங் ரைவல்ரின்றது வந்துட்டு அது ஒரு ஆக்சுவலா ஒரு பாண்டிங் ஃபேக்டர் தான். அதாவது இப்போ நீங்க வந்துட்டு உங்க தம்பியோட அண்ணாவோட அக்காவோட தங்கையோடலாம் சண்டை போடாம அப்படியே ஒத்துமையா வளர்ந்தீங்க. பட் இன்னைக்கு இதெல்லாம் வந்துட்டு ஒரு பாண்டேஜ் தான் அது. ஸோ பசங்க வளரும் போது அடிச்சுப்பாங்க, பிடிச்சிப்பாங்க. அப்பா அம்மா இருக்கும்போது தான் ஜாஸ்தி சண்டை வரும். அப்பா அம்மா இல்லன்னும் போது ஒருத்தர் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அண்ட் இட்ஸ் பார்ட் ஆஃப் லைஃப். என்னன்னா நம்ம நிறைய பேர் வந்து கூட்டு குடும்பத்துல வளர்ந்தோம். நிறைய பேர் இருப்பாங்க, யார் அடிச்சுக்கிறாங்க யார் பிடிச்சிக்கிறாங்கன்னே தெரியாது. இப்போ கொஞ்சம் நியூக்ளியர் ஃபேமிலி ஆனதுனால இதெல்லாம் தனியா தெரியறது, அவ்வளவுதானே தவிர இட்ஸ் பார்ட் ஆஃப் பேரண்டிங். சிப்ளிங் ரைவல்ரி வந்து ரைவல்ரியாவே நீங்க பார்க்க கூடாது, அது ஒரு பாண்டிங் தான். இன்ஃபேக்ட் எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு அண்ணா தம்பி அக்கா தங்கைக்குள்ள சண்டை போட்டு மேக்கப் பண்றாங்களோ அந்த அளவுக்கு பிற்காலத்துல வந்துட்டு பாண்டிங் வந்துட்டு நிறைய இருக்கும். ஜனங்க மிஷின் கிடையாது, சொப்பு கிடையாது, எப்ப பார்த்தாலும் தலையாட்டிண்டு எல்லாத்துக்கும் ஒத்துண்டு அந்த மாதிரி கிடையாது. அது பார்ட் ஆஃப் த ஹோல் திங். ஏன்னா உங்க பேரண்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துட்டு தான் இருக்கும். நீ வந்து அவளுக்கு பண்ண எனக்கு பண்ணல, நீ என்ன மடியில எடுத்துட்ட அவனை எடுத்துக்கல. பசங்களை பொறுத்த வரைக்கும் அன்லைக் அடல்ட்ஸ் எந்த ஒரு கம்ப்ளைண்ட்டுமே மெமரி பேஸ்ட் கம்ப்ளைண்ட் கிடையாது. அந்த மொமெண்ட்ல கம்ப்ளைண்ட் பண்ணதான். இப்போ நீ அவனுக்கு சாக்லேட் கொடுத்தியே எனக்கு ஏன் கொடுக்கல, அப்ப ஹேண்டில் பண்ணிட்டா போறோம். இத நினைவு வச்சுண்டு இப்ப நம்ம வந்துட்டு பெரியவங்க எல்லாம் அப்படி கிடையாது. போன வியாழக்கிழமை நீ என்ன சொன்ன, இன்னைக்கு ஏன் இப்படி சொல்ற. பசங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. நேற்றோடு முடிந்தது, இன்று புதிய தினம். பசங்களை பொறுத்த வரைக்கும் அப்படிதான் அவங்க வாழ்க்கை. நாளைக்கு இன்னொரு புது நாள், அன்னைக்கு வேற மாதிரி தான் இருப்பாங்க அவங்க. சோ அதனால இந்த பிரஷர்லாம் எடுத்துக்காம அப்போ என்னென்ன பஞ்சாயத்து பண்ணுமோ அதை கரெக்டா பண்ணிட்டே வந்துட்டீங்களா பசங்க வந்து சந்தோஷமா தான் வளருவாங்க. அண்ட் இட்ஸ் அன் அன்ஸ்டேட்டட் ட்ரூத். எவ்ரி பேரண்ட் ஹேஸ் டு கஸ்டமைஸ் யுவர் பேரண்டிங் ஃபார் எவ்ரி சைல்டு. தேர் இஸ் நோ ஸ்டாண்டர்ட் வே டு பேரண்ட் ஆல் தி சில்ட்ரன். என்னோட கொஸ்டின் வந்து கொஞ்சம் டிஃபரெண்ட். இப்ப எல்லாரும் கேட்டாங்க சின்ன குழந்தைங்களை பத்தி. எனக்கு உண்மையா குழந்தை இல்லை, ஆனா எனக்கு வந்து 4 பெரியவங்க வந்து இருக்கிறாங்க வீட்டுல. பாட்டி, அம்மா, மாமியார். இவங்க 4 பேரையும் என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல. இவங்க ஒருத்தவங்களோட வந்து ஈகோ தான் நிறைய இருக்கு. விட்டு கொடுக்க மாட்டாங்க. அம்மா சொல்றாங்க, அம்மா வந்து மாமியார் வீட்டுக்கு செய் தப்பு இல்லை, பட் ஆனா என்னையும் கவனிச்சுக்கோ அப்படின்றாங்க. மாமியார் வீட்டுல வந்து அவங்கள மட்டுமே கவனிச்சுக்கணும்னு சொல்றாங்க. இதுல என்னோட மனைவிக்கு வந்து அவங்க வீட்டு சைட கவனிக்கிறது தான் பிடிக்குது. என் வீட்டு சைட கவனிக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. இதை எப்படி ஹேண்டில் பண்ணி அவங்கள நான் சரி பண்ணலாம், இதுக்கான ஒரு நல்ல பதில் கொடுக்கும். இன்ஃபேக்ட் குழந்தையா இருக்கிற குழந்தைய வளர்க்கறது கஷ்டம் கிடையாது, வளர்ந்த குழந்தைய வளர்க்கறது தான் எப்பயுமே வந்துட்டு கொஞ்சம் கஷ்டம். ஃபர்ஸ்ட் 2 பேர் பாக்ஸிங் பண்ணும்போது ரெஃபரி வந்து நடுவுல வந்து நிக்க கூடாது. அப்போ வந்துட்டு மேல விழுந்தது அடி ஏதாதுன்னு அவங்க அந்த 4 குழந்தைங்களை அவங்களுக்குள்ள அடிச்சுக்க சொல்லிட்டு நீங்க ஒதுங்கி நின்று ரெஃபரியா வேடிக்கை பார்த்தாலே இதுல பாதி பிரச்சனை குறைஞ்சிரும். நீங்க வந்து இழுத்து போட்டுக்கிறீங்க, நானா எல்லாத்தையும் சால்வ் பண்ணணும், நானா எப்படி சால்வ் பண்ணணும்னு. ரெண்டாவது இன்னொரு தவறு நம்ம எல்லாருமே பண்றது என்னன்னா,
நம்மளை சுத்தி இருக்கிறவங்க சந்தோஷமா இல்லைன்னா அது நம்மளாலதான் அவங்க சந்தோஷமா இல்லை அப்படின்னு ஒரு குற்ற உணர்ச்சி உள்ள போயிடுறோம். நிறைய பேருக்கு சந்தோஷமா இருக்க தெரியாது. அவங்களும் சந்தோஷமா இருக்க மாட்டாங்க, யாரையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டாங்க. தெரியாது, அவ்வளவுதான். அதாவது அவங்கள வந்துட்டு ஏதாவது செஞ்சு இன்னைக்கு சாயங்காலம் வந்துட்டு அவங்கள சந்தோஷமா எப்படி வச்சுக்கிட்டு பார்க்கலாமே தவிர, ராத்திரி திரும்பி ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்களா கஷ்டப்பட்டு, அதாவது டிவி சீரியல்னு தெரியும், அது மெகா சீரியல்னு தெரியும், அண்ட் அந்த டிவி சீரியல்ல கடைசி வாரத்துல எல்லாருமே சேர்ந்துருவாங்க சந்தோஷமான்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லா டிவி சீரியலும் அப்படிதான். அப்பயும் அதை பார்க்கும் போதில்ல, வாழ்க்கையில நமக்கு இருக்கிற கஷ்டம் பத்தாதுன்னு டிவி சீரியலை பார்த்து அந்த கஷ்டத்தை வேற வாங்கிட்டு, அதாவது மனுஷனை பொறுத்த வரைக்கும் அவன் சந்தோஷமா இருக்க மாட்டான். டிவியோடய பேசுறோம் நம்ம. ஒரு மெகா சீரியல் பார்க்கும்போது நிறைய வீட்டில் நான் பார்த்திருக்கேன், திரும்பி பாரு கத்தி எடுத்துன்னு வரான்னுவாங்க. ஓகே, அது டைரக்டர் பார்த்துக்கிறான். பட் இது மனித சுபாவம். சோ உங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்க தெரியல. சந்தோஷமா இருக்க தெரியாதவங்களுக்கு நம்ம நிறைய சந்தோஷத்தை கொடுக்கலாமே தவிர, அவங்க வாழ்க்கையில நிரந்தரமா சந்தோஷமா இருப்பாங்கன்னு நீங்க எதிர்பார்க்கிறது, நீங்க அந்த விஷயத்துல குழந்தை ஆயிடுறீங்க, இம்மெச்சூர்ட் ஆயிடுறீங்க. You can give a lot of happy moments to people, but you cannot transform people into happiness. அது ஒவ்வொருத்தரோட சுபாவம் பொறுத்து, அது ஒரு மெச்சூரிட்டியில வருதுதான். நம்ம இதிகாசங்கள் புராணங்கள்லாம் படிக்கும்போது பெரிய பெரிய துறவிகள் ஞானிகள் எல்லாமே வாழ்க்கையில கோச்சிண்டு சந்தேகப்பட்டு சந்தோஷம் இல்லாம இருந்திருக்காங்க. எட்டர்னல் ஹாப்பினஸ் இஸ் ஹையஸ்ட் மெச்சூரிட்டி. அது சிலருக்கு தான் இருக்கும், மற்றவங்களுக்குலாம் நம்ம நிறைய சந்தோஷங்கள் கிரியேட் பண்ணலாமே தவிர. அதுக்கு தான் சொல்றேன், நிறைய பேசுங்க. இந்த பேச்சு மூலமா அவங்களுக்கு என்னென்ன சந்தோஷத்தை கிரியேட் பண்ண முடியுமோ கிரியேட் பண்ணுங்க. உங்களோட உணர்ச்சிகளை எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க. இந்த எக்ஸ்பிரஷன் மூலமா அப்பப்போ என்ன ஹாப்பினஸ் கிரியேட் பண்ண முடியுமோ கிரியேட் பண்ணுங்க. இன்வெஸ்ட் குவாலிட்டி டைம் வித் them and give them happy moments. ஆனா அடுத்த சூரிய உதயம் நடக்கும்போது, ஒரு புது தினம் வரும்போது, ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஏதோ ஒரு குறைய அவங்களா கண்டுபிடிச்சு திரும்பி வருத்தப்படுவாங்க. இது அவங்களோட immaturity. I'll put it this way. They are unhappy because of their immaturity. You are feeling guilty because of your immaturity. இல்ல யாராவது ஒருத்தர் மெச்சூர் ஆகணும், இப்படிதான் இருப்பாங்க. இதை அக்செப்ட் பண்ணிட்டு start creating a lot of happy moments for them rather than expecting நிரந்தரமா அவங்க சந்தோஷமா இருக்கணும். அந்த மெச்சூரிட்டி அவங்களுக்கு இல்ல. அதை நீங்க அக்செப்ட் பண்ணிட்டு தான் இருக்கணும். அதை நீங்க ஒத்துக்கணும். வாழ்க்கையில நிறைய விஷயம் நம்ம அதை ஒத்துக்கும் போது, இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒத்துக்கும் போது, அதுலயே நமக்கு தீர்வு கண்டுபிடிச்சிடலாம். நம்ம வணக்கம் மகத்ரே. ஒரு ஆண் தாயின் அறிவுரை கேட்பதா, மனைவியின் கருத்தை ஆதரிப்பதா? இதுல கம்பராமாயணத்துல ரொம்ப அழகா ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கு. அதாவது கைகை ராமரை 14 வருஷம் காட்டுக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிடுவா. அண்ட் என்னோட பிள்ளையான பரதன் தான் நாட்டை ஆளணும்னு சொல்லிடுவான். இத ராமர் போய் லக்ஷ்மணன் கீழே சொல்லுவார், இதுதான் அம்மா சொன்னாங்க அப்படின்னு. அப்போ லக்ஷ்மணன் ரொம்ப கோபமா சொல்லுவாரு, பட் அம்மா சொன்னது தவறு இல்லையா அப்படின்னு. அப்போ ராமர் லக்ஷ்மணன் கீழே சொல்லுவார், அவரை சமாதானப்படுத்துறதுக்கோசரம், தவறே இருந்தாலும் அம்மா அம்மா தான், அதனால நான் சொல்ற பேச்சு தான் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ராமர் காட்டுக்கு போயிடுவார். அப்புறம் பரதன் வருவார். பரதனுக்கு வந்த உடனே தான் பரதனுக்கு இதெல்லாம் தெரியும். அவங்க அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு ரொம்ப கோவத்துல அவங்க அம்மாவை திட்டுவார். பரதன் அம்மாவை திட்டும் போது கைகை பரதன் கீழே சொல்லுவா, பரதா நீ அம்மா கீழே பேசுறேன்னு மறந்துட்டு பேசுற அப்படின்னு. அப்ப பரதன் சொல்லுவார், அம்மாவே இருந்தாலும் தப்பு தப்பு தான். ராமர் என்ன சொல்றாருன்னா, தப்பே இருந்தாலும் அம்மா அம்மா தான். பரதன் என்ன சொல்லுவார்னா, அம்மாவே இருந்தாலும் தப்பு தப்பு தான்.
சோ நீங்க வந்துட்டு இந்த அம்மாவா மனைவியான்னு யோசிக்காம எது சரி எது தவறுன்னு பார்த்து இருந்தீங்களா அந்த லாங் ரன் 3 பேருமே சந்தோஷமா இருப்பீங்க. இல்லன்னா தலையாட்டும் பொம்மையா ரெண்டுத்துக்கும் நடுவுல கால்பந்து மாதிரி போயிட்டு போயிட்டு வந்துட்டே இருக்க வேண்டியதுதான். சோ அம்மாவா மனைவியான்ற கேள்வியை விட்டுட்டு எது சரி எது தவறுன்னு பார்த்துட்டு சரியான பாதையில போனீங்களா அவங்க 2 பேரும் கரெக்டா உங்க பின்னாடி வந்துருவாங்க. டைம்ல ஒரு கேள்வி, இந்த காலத்துல ஒரு ரிலேஷன்ஷிப்பை மெயின்டைன் பண்றது, பீட் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம், அல்ல ஒரு ஃபேமிலி ரிலேஷன்ஷிப்பா இருக்கலாம். இப்ப யாருமே வந்து மெயின்டைன் பண்ணணும்ன்றதே இல்லை. தேவைப்பட்டா மட்டும்தான் அவங்களுக்கு ஒரு போனோ நேரடியா போய் பாக்குறதுக்கு உண்டான நிலைமை தான் இப்போ இருக்குது. இப்போ இது வந்து யாரு தப்பு? இது வந்து தேவைப்படும், எனக்கு இன்னொருத்தோட போன் நம்பர் வேணும், இல்ல எனக்கு இவரால இந்த ஒரு ஆதாயம் கிடைக்குதுனாதான் எல்லாரும் சேர்ந்து ஒன்னா ஒர்க் பண்ணியிருந்திருக்கலாம், கால சூழ்நிலை எல்லாரும் பிரிஞ்சு போயிருந்திருக்கலாம். ஆனா அதுக்கப்புறம் வந்து எப்பவுமே பார்த்திருக்க மாட்டோம். ஆனா ஒரு எப்பயாவது ஒரு போன், ஏதாவது ஒரு விஷயம் தேவைப்பட்டா மட்டும்தான் அவருக்கோ இல்ல அவங்களுக்கோ வந்து போன் பண்ணி கேட்கிறோம். அது வந்து பர்சனலா இருந்தாலும் சரி, ஒரு மாமா அத்தையா இருந்தாலும் சரி, இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல போய் அவங்கள பாக்குறதே இல்ல. ஏதாவது ஒரு காரணமா இருந்தா மட்டும்தான் போய் பாக்குறோம். இது சரியா தப்பா அப்படிங்கிறது, இது தவறா, இல்ல அப்பப்போ போய் பார்த்துட்டு இருக்கணும், பேசிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறதோட அவங்களும் அதே மாதிரி நினைப்பாங்க அப்படின்னு தோணுது. இதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்றது இந்த விஷயத்த? அதாவது இது சொல்லுவாங்கன்னா ரிலேஷன்ஷிப் பிகம் டிரான்சாக்ஷனல் அண்ட் பியூர்லி ஆப்பர்ச்சுனிஸ்ட். தேவை இருந்தாதான், இல்லைன்னா ஒண்ணு கண்டுகிறது இல்லை அப்படின்னு. அது வந்து சரியான ரிலேஷன்ஷிப்பா அப்படிங்கறது என்னோட கேள்வி. இல்லன்றதுதான் என் பதில். ஓகே, அந்த ஃப்ரெண்ட்ஷிப் தேவையா அப்படின்னு இல்லன்றதுதான் பதில். ஏன்னா there is growing insecurity in the world. எல்லாருமே ஒரு இன்கம்ப்ளீட்னஸ், ஒரு இன்செக்யூரிட்டியோட தான் இருந்துட்டு இருக்கும். ஏன்னா when relationship is purely casual and superficial, அதான் மேல் நோக்கி ஒரு உறவு, அதுல ஒரு ஆழம் கிடையாது, அதுல ஒரு நம்பிக்கை கிடையாது, அதுல ஒரு டெப்த் கிடையாதுன்னும் போது ரிசல்ட் அண்ட் எஃபெக்ட் என்னன்னா இன்செக்யூர் ரிலேஷன்ஷிப்ஸ், இன்கம்ப்ளீட் ரிலேஷன்ஷிப்ஸ் தான். அதனால பார்த்தோம்னா நம்ம எல்லாருமே இல்ல, இனம் தெரியாத ஒரு பயம் அப்படின்வாங்க. நமக்குள்ள ஏதோ ஒரு பயம், ஏதோ தனிமைப்பட்டு போயிட்டோமா, தனிமை ஆயிட்டோமா அப்படின்ற ஒரு ஃபீலிங் வந்துட்டு வளர்ந்துட்டே தான் வந்துட்டு இருக்கு எல்லார் கையிலையும். இன்ஃபேக்ட் யாரை பிடிச்சிக்கிறது யாரை விடுறதுன்னு தெரியாம போயிடுது. ரீசன் என்னன்னா கான்வர்சேஷனல் கம்யூனிகேஷன் போயிடுது, குவாலிட்டி டைம் போயிடுது, எக்ஸ்பிரஷன்ஸ் இல்ல. இப்போ அதாவது பேஸ்புக்ல உட்காந்து குவான்டிடேட்டிவ் நீட்ல போயிட்டோம். எனக்கு 1000 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, உனக்கு 1200 ஃப்ரெண்டு. அதாவது ஒரு 1200 பேர் அதுல இருக்கிறதுனால இல்ல, அது நட்பா போயிட போறது இல்ல. அதை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு போட்டோ போடுவோம், அவங்க 4 பேர் லைக் போடுவாங்க, அவங்க ஒரு போட்டோ போடுவாங்க, நம்ம ஒரு 40 பேர் லைக் போடுவோம், இங்க ஒரு கமெண்ட் அங்க ஒரு கமெண்ட். பட் அது டீப் ரிலேஷன்ஷிப் கிடையாது. அதாவது அந்த காலத்துல திண்ணையில உட்காந்துன்னு கொஞ்ச நேரம் எல்லாரும் பேசிட்டு எல்லாரும் கலைஞ்சு போயிடுவாங்க. நிகழ்கால அந்த திண்ணை பேச்சு தான் பேஸ்புக். அப்படியே மேலால மேலால பேசிட்டு அப்படியே பிரிஞ்சு போயிடும். தேவையான இருந்துட்டு போட்டோம் அது. ஏன்னா வந்துட்டு பேஸ்புக்னாலதான் வந்துட்டு நம்மளோட கடந்த கால நண்பர்கள்லாம் நம்மளால தேடி திரும்பி இணைச்சிக்க முடிஞ்சது. நமக்கு ஒரு எக்ஸ்பிரஷன் இருந்ததுன்னா அதை எல்லாராலையும் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியுது. எல்லாம் நம்மளோட கசின்ஸ், பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து வரத்துக்கு இது ஒரு மீடியமா அமைஞ்சிருக்கு. வர்த்தகத்திலையும் நம்மளோட ஒரு ஐடியா வந்து எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்கு வந்துட்டு இட் ஹேஸ் இட்ஸ் அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா டீப் ரிலேஷன்ஷிப்ஸ் இல்ல. ஒரு few relationships at least in your life must be deep relationship. And இந்த நிரந்தர உறவுகள், ஆழமான உறவுகள் டெக்னாலஜி மூலமா கிரியேட் பண்ணவே முடியாது. கண்ணை பார்த்து காமன் ஸ்பேஸ்ல ஒருத்தர தொட்டு அதனால இருக்கிற ஒரு உறவுகள்ல தான் வந்துட்டு ஆழமான உறவுகள் ஃபார்ம் பண்ண முடியுமே தவிர டெக்னாலஜி மூலமா ஃபார்ம் பண்ற ஒரு ரிலேஷன்ஷிப் சூப்பர்ஃபிஷியலா தான் இருக்கும். அதுல வந்துட்டு எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. The level of security in life is directly proportional to the few deep relationship you have in life. And இது வந்து through technology create பண்ண முடியாது. So நிறைய casual relationship இருக்கட்டும்,
பட் a few deep relationship இருக்கணும். இருந்தாதான் வாழ்க்கையில் உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்கும். And the only way to create deep relationship is there must be மொபைலை மூடி வச்சுட்டு டிவியை ஆஃப் பண்ணிட்டு அரை மணி நேரம் இருந்தாலும் சரி, 40 நிமிஷம் இருந்தாலும் சரி, 15 நிமிஷமா இருந்தாலும் சரி, கண்ணை பார்த்து நேர் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தாதான் உரையாடல்கள், எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் குவாலிட்டி டைம், இது 3 இருந்தாதான் டீப் ரிலேஷன்ஷிப் கிரியேட் பண்ண முடியும். அப்பதான் யூ வில் ஃபீல் தட் சென்ஸ் ஆஃப் செக்யூரிட்டி இன் லைஃப், நாட் அதர்வைஸ். நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க, வேணும்னா தான் பேசுறாங்க, தேவை இருந்தா தான் போன் பண்றாங்க, இந்த மாதிரி உறவு முறைகள் போருமான்னு. ஒரு விதையை எடுத்து அத நிலத்துல நட்டுட்டு தினம் அதை திரும்பி திரும்பி அந்த இடத்துல தோண்டி எடுத்துட்டு இன்னொரு இடத்துல நட்டுட்டே இருந்தோம்னா இது செடியா வருமா மரமா வருமான்னு கேட்டா வராது. அந்த விதை செத்துதான் போகும். ஒரு விதைய ஏதாவது ஒரு இடத்துல விதைச்சிட்டு அந்த இடத்துல நிரந்தரமா அதை விட்டோம்னா தான் அது ஒரு பெரிய மரமா வளரும். இதேதான் உறவுகளும். மேல் நோக்கி இங்க கொஞ்சம் பேசிட்டு அங்க கொஞ்சம் பேசிட்டு எப்பயாவது பார்த்துட்டு தேவை இருந்தா மட்டும் பேசினோம்னா அது முளைக்காது. கொஞ்ச நாளைக்கு அந்த உறவுகள் ஓடும், அதுக்கப்புறம் அப்படியே காலத்தோட மறைஞ்சு போயிடும். அது தனிமையா தான் நிற்போம். வாழ்க்கையில செக்யூரிட்டி வேணும்னா we need a few deep relationships in life, and if we need a few deep relationships in life, there has to be investment of time, quality time, communication, conversational communication, and expressions of feelings. So இது மூணுத்தையும் இன்வெஸ்ட் பண்ணுங்க, நல்ல உறவுகளை உருவாக்கிக்கோங்க. வாழ்க்கையில நீங்களும் சந்தோஷமா இருப்பீங்க, நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க.